Hello friends, welcome to our channel Omai Thagaval. நம்ம பாத்தீங்கன்னா இங்க யுஎஸ்ல வந்து வாஷிங்டன் ஸ்டேட்ல இருக்க சியாட்டல்ல தாங்க இருக்கோம். சோ இந்த வருஷம் 2025 நம்மளோட திவாலி செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திவாலி ஈவென்ட்க்கு தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தோம்னா கூட்டம் அப்படியே ஜேஜேன்னு ஒரே திருவிழா கணக்கா இருக்கு. பார்க்கவே செமையா இருக்கு. இந்த கிராண்டான திவாலி செலிப்ரேஷன் நடத்துறதே வந்து வாஷிங்டன் இந்தியன் அசோசியேஷன் அவங்க தான் நடத்துறது. நம்மளோட கம்ப்ளீட் இந்தியன் கம்யூனிட்டியை வந்து ஒன்று சேர்ற மாதிரி தாங்க இந்த ஈவெண்ட்டோட ஃபோக்கஸ் அண்ட் நோக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைக் தமிழ் பீப்புள், தெலுங்கு பீப்புள், ஹிந்தி பீப்புள், மலையாளிஸ் அப்படின்ட்டு எல்லா ஸ்டேட் ஆஃப் மக்கள் ஃப்ரம் இந்தியா இங்கே யூஎஸில் வாழ்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க. இங்கே பயங்கர வந்து கோலாகலமாக கிராண்டாக போயிட்டுருக்கு. லைக் உங்களுக்கு வந்து நிறைய திவாலி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஸ்டால்ஸ் ஒரு பக்கம், ஃபுட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ப்ளஸ் நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டால்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து நம்ம மக்கள் வந்து அவங்களே வந்து சொந்தமாக ஹேண்ட் கிராஃப்டடாக நிறைய ப்ராடக்ட்ஸ் செஞ்சு விற்றுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே பேசிக்லி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து ஸ்டால் போட்டும் ஃபிசிக்கலாக விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து நிறைய திவாலி ரிலேட்டடாக வந்து ஹோம் டெக்கார்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, முக்கியமாக வந்து நம்மளோட எத்தனிக் வியர்லாம் இங்கே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பூஜா ரிலேட்டட் ஸ்டப்ஸ் கூட ஒரு சைடு விற்றுட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது வந்து எத்தனிக் வியர் ஒரு சைடு, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான். ஆக்சிடைஸ் ஜுவல்லரி, ஆன்டிக் மாடல்ஸில், அதுக்கப்புறம் பியூர் சில்வர் ஜுவல்லரி அப்படின்ட்டு நிறைய ஃபார்மேட்ஸில் வந்து விற்றுட்ருக்காங்க. ஆக்சுவலாக டிசைன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஈவன் நம்ம ஒரிஜினல் கோல்டில் கூட இவ்வளோ அழகழகான டிசைன்ஸ் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஃப்யூச்சரில் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜுவல்லரி தான் நிறையா வாங்குற மாதிரி இருக்கும் போல். இந்த சைட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் களை கட்டிட்டு பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது. ஸோ எல்லா ஊர் மக்களோட கல்ச்சுரல் டான்ஸ் எல்லாமே வந்து மக்கள் வந்து பண்ணுறாங்க. எல்லாமே வந்து குழந்தைங்க, கிட்ஸு, ப்ளஸ் ஈவன் பெரியவங்க, லேடிஸ்லாம் கூட வந்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. The Washington Indian Association would like to honor them for the Top Influencers Award. I'd like to present the Board of Directors, Mr. Indi Ram, and honor these awards to all the beautiful influencers. The founder and the president, Mr. Ram Sundar, on stage please. Because influencing people through social media is not an easy journey. It's also connect people and teach us all about our culture back from in India and everything. We are going to honor with them with a small tribute and award. I'd like to present Haruni Omai Thagaval from the Instagram page. She is one of the passionate content creator, storyteller at heart. And past 5 years, she's been connecting with millions of wonderful viewers through YouTube channel. From fun facts to inspiring stories, her journey is all about learning, sharing, and growing with audience. Can we have a huge round of applause? Hi friends, how are you doing? I think everybody's enjoying here. So first of all, I thank Washington Indian Association for honoring us. It's a great pleasure to stand in the stage, and special thanks to Ram Sundar and my close friend Jayanti. So yeah, and of course I also thank to all the other winners also.
Thank you so much, and you are doing a great job comparing. Thank you, friends, and yes, thanks of course to my family who supports me, and who am I standing here. Thank you all. வாஷிங்டன் இந்தியன் அசோசியேஷன்லேருந்து தாங்க நம்ம சேனல் ஓமை தகவலை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவெண்ட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வைட் வந்திருந்தது, அதனால தான் இங்கே வந்தோமே நம்ம. பட் அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் நிஜமாக எக்ஸ்பெக்டே பண்ணலை. இது வந்து ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் திவாலி மாதிரி தான் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து சியாட்டல் பேஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் தாங்க. பட் தமிழ் கிடையாது, எல்லாருமே வந்து தெலுங்கு, ஹிந்தி அந்த மாதிரி வேறு வேறு லாங்குவேஜஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலி தீபாவளி வந்தாச்சு. ஆனால் பை திஸ் டைம் இந்தியாவில் நீங்கள் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி மண்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஹாலிடேலாம் கிடையாது. ஸோ இங்கே ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக தான் போகும் நம்மளோட தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்லாம். இப்போ ஈவினிங் வந்து ஆத்விக் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் தீபாவளி விஷ் பண்ணிடுறியா? ஹாப்பி தீபாவளி. ஸோ எல்லாருக்கும் நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது, ஏன்னா இங்கே நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் இந்தியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து சொந்த பந்தம் அம்மா அப்பா எல்லாத்தோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது அதோட சந்தோஷமே தனி தான். அது ஒன்று தான் வந்து இங்கே மிஸ்ஸிங் ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இன்றைக்கி தான் வந்து ஈவினிங் தான் இப்போ தான் எங்களுக்கு ஆக்சுவலாக தீபாவளி மாதிரியே ஒரு ஃபீலே வருது. ஸோ வீட்டில் கொஞ்சம் விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம். நம்ம ஆத்விக் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் ஒரு காஸ்டியூம் இது. இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இது வரைக்கும் அவன் முன்னாடி போட்டதில்லை. குர்த்தி மாதிரி போட்டிருக்கான் ஜீனுக்கு மேலே, இல்லை அது காட்டன் பேண்ட்டுக்கு மேலே போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. பிளேசர் போட்டிருக்கான். பட் இது வந்து இப்போ இந்த டைப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேண்ட்டு இதெல்லாம் செட்டாக. இது வந்து நமக்கு சென்னையிலேருந்து பேக்கேஜ் வந்தது. ஈவன் என்னோட சாரீ கூட எல்லாமே அப்படி தான் நம்ம அம்மா வீட்டிலேருந்து தீபாவளி வந்த பேக்கேஜு. ஸோ ட்ரெஸ்லாம் பண்ணி செம்மையாக ரெடி ஆகிட்டோம் நாங்கள். வீடு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் தாங்க. இதுவே ஆத்விக் வந்து ஸ்கூல் முடித்து வந்து எனக்கும் அவன் சேர்த்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். எப்பயுமே நம்ம திவாலி அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து நிறையா விளக்கெல்லாம் ஏற்றி வைப்போம். நம்ம அது யூஸ்வலாக பண்ணுற ஒரு வழக்கம் தான். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு புது விளக்கே வந்து இந்தியா பேக்கேஜில் வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் போன வாரம் வந்த திங்ஸ் தான். அழகாக குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது இந்த ஒவ்வொரு விளக்கும். நல்ல டிசைன்ஸ்லாம் போட்டு நல்ல கலர்லாம் பெயிண்ட் பண்ணி அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதை தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் போட்டு திரி போட்டு ஏற்றிட்டு இருக்கேன். அதுக்கும் விளக்கு ஏற்றுறது பிடிக்கும். ஆனால் அந்த மேட்ச் பாக்ஸ் வச்சு பண்ணுறது அவனுக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும், கையை சுட்டு போமோ அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் லைட்டரே கொடுத்துருவேன். நமக்குமே வந்து நிறையா விளக்கு இன்னைக்கு ஏற்ற வேண்டியது இருக்கனால டக்கு டக்குன்னு எலக்ட்ரிக் லைட்டர் வச்சு ஏற்றிடலாம். தீபாவளினாலே நம்ம ஆத்விக்கு வந்து செம குஷி தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஃபயர் கிராக்கர்ஸ். அது இப்போ கொஞ்சம் வளர வளர வந்து தைரியமாக எல்லா ஃபயர் கிராக்கர்ஸுமே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே நம்ம கம்யூனிட்டியில் வந்து பெருசாக வெடிப்பட்டாஸ்லாம் வெடிக்கக்கூடாது ஆஸ் பர் ரூல்ஸு. பட் நம்ம சும்மா சம்பிரதாயத்துக்கு வந்து ஒரு இல்லை 2 கம்பி மத்தாப் மட்டும் பிடிச்சிக்கலாம். அதனால் நம்ம ஏற்றின விளக்கு எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் யார்டில் வந்து இப்போ தாங்க வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸும் ஒரு பக்கம் இருக்குது. அக்டோபர் 31 தானே ஹாலோவீன். ஸோ அதெல்லாம் முடிச்ச வாட்டி தான் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் இந்த ஹோல் மந்த் இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா லைக் திவாலியும் ஹாலோவீனும் ஒரே நாளில் வந்து பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்துச்சு இங்கே எல்லாத்துக்குமே, எதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுன்ற மாதிரி. பட் இந்த வருஷம் ஓகே வந்து தீபாவளி ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே இப்போ வந்துருச்சு. அக்டோபர் 31 தான் இனிமேல் ஹாலோவீன் செலிப்ரேஷன்ஸ்லாம் இங்கே போகும். நம்ம ஊர்லலாம் தீபாவளி இன்னைக்கு வீட்டு வெளியில் திறந்து வந்தாலே வந்து டப்பு டிப்பு அப்படின்ட்டு வெடிப்பட்டாசு சவுண்டு அப்படி கேட்டுட்ருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரொம்ப நிசப்தமாக அவ்வளோ காமாக சைலண்ட்டாக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசனே வந்து இங்கே எங்கேயுமே வந்து ஓப்பன் ஸ்பாட்டில் வந்து நம்ம கிராக்கர்ஸ் எதுவுமே வந்து வெடிக்கக்கூடாது. அதுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக அலோகேட்டட் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம மெயினாக கோவிலுக்கு போகிறதே. தீபாவளிக்கு விசேஷம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே போய் நம்ம மிச்சம் வெடிப்பட்டாசுலாம் வெடிச்சிக்கலாம்.
ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா வீட்டு வெளியில ரொம்ப நேரம் நம்ம வந்து இந்த மாதிரி கிராக்கர்ஸோ வெடிப்பட்டாசோ வெடிக்கவே கூடாது. ஸோ ஜஸ்ட் குயிக்காக ஒரு 2-3 கம்பி மத்தாப்பு மட்டும் பிடிச்சிட்டு இப்போ வீட்டுக்குள்ளார வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். நம்ம வீட்டில் இருந்து ஒரு 15 நிமிஷம் தூரத்தில் இருக்குங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்க கோவில். இப்போ ஃபால் சீசன் அப்படிங்கறதுனால வந்து நிறைய காத்தும் அடிச்சிட்டு இருக்கு, பிளஸ் மழையும் பெஞ்சிட்டு தான் இருக்கு. கோயிலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க. பட் என்னன்னா வந்து ரொம்ப தூரமா வந்து ஒரு பார்க்கிங் ஸ்லாட் கிடைச்சிருக்கு நமக்கு. ஏன்னா கோவில் வந்து பயங்கர க்ரௌடடா இருக்கு இன்னைக்கு. கோயிலோட பார்க்கிங் லாட்லாம் கம்ப்ளீட்லி ஃபுல் அப்படின்னு போட்டாங்க. காரை தூரமா பார்க் பண்ணிட்டு இப்ப கோவிலுக்கு நடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கனாலே நமக்கே தெரியும், அப்படியே வந்து அவ்வளோ ஜக 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 ஜகன்னு எல்லாமே காரு தான். அவ்வளோமே ஃபுல்லா வந்து நம்ம மக்கள் வந்து தூரம் தூரமா எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்காகவே வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்திருப்பாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கார்லாம் லைன் கட்டி நிக்குது. வெளியிலயும் போக முடியாம உள்ளேயும் வர முடியாம ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ நல்ல வேலை இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து கோயிலுக்குள்ள வரணுன்னே வந்து ட்ரை பண்ணாம டைரக்டாவே வெளி ரோட்ல சைட்ல இருக்க ஸ்ட்ரீட்ல போய் பார்க் பண்ணியாச்சு. இந்த கோவிலுக்கு பேர் வந்து ஹிந்து கல்ச்சுரல் அண்ட் டெம்பிள் சென்டர் அப்படின்ட்டு. எல்லா விதமான சுவாமியுமே இங்கே இருக்கும். மெயினான சுவாமின்னு பார்த்தா பாலாஜி தான், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி தான். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு சிவன், பார்வதி, முருகர், விநாயகர், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன், ராதே அப்படின்ட்டு எல்லாமே வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இருக்க கூட்டத்தில் எப்படின்னா இவ்வளோ சுவாமியும் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துருவோமான்ற மாதிரி தாங்க இருந்துருச்சு இனிஷியலாக. பட் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பக்காவாக வந்து ஒரு சைடு என்ட்ரி, இன்னொரு பக்கம் எக்ஸிட் அப்படின்லாம் போட்டு இவ்வளோ க்ரௌடையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் எங்கேயுமே ஸ்டக் ஆகலை. எல்லா சுவாமியுமே டக்கு டக்குன்னு போயிட்டு உள்ளே கும்பிட்டுட்டு இப்போ நம்மளும் வெளியில் வந்துட்டோம். அடுத்தது என்னங்க, என் பின்னாடி நிற்கிற கூட்டம் ஃபுல்லாகவே வந்து பிரசாதத்துக்கான லைன் தான். ஸோ நம்மளும் போய் இப்போ பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்பயுமே தீபாவளி டைமில் இந்த மாதிரி ஸ்பெஷல் பிரசாதம் நமக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு வெஜ் புலாவ், ஒரு கீ ரைஸ் மாதிரி, அதுக்கு தொட்டுக்க வந்து சன்னா மசாலா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ தீபாவளிக்கு வந்து நம்ம கோவில் வந்தாலுமே இந்த மாதிரி ஸ்பெஷல் பிரசாதம் கிடைக்கும். அதாவது எப்படின்னா பிரசாதம்னா ஜஸ்ட் வந்து பிரசாதம் மாதிரி இல்லை, நீங்கள் டின்னரே வந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு வந்து அவ்வளோ ஃபுட் வந்து கொடுப்பாங்க. நம்மள மாதிரி எவ்வளோ மக்கள் ஆர்வமாக இன்னைக்கு கோவிலுக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இங்கே மெயினாக வர ரீசனே நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணலாம், தீபாவளி விஷ் பண்ணிட்டு ஒரு மாதிரி மனசுக்கே வந்து செம ஹாப்பியாக இருக்கும். இத்தனை மக்களும் இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் இப்போ கூடியிருக்கிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தோன்னா, வருஷம் தீபாவளி இன்னைக்கு கோயில் நிர்வாகமே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து இங்கே பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி 10 தலை ராவணா மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அதை வதம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து இங்கே நடக்கும். ஸோ அதை விஷுவலைஸ் பண்றதுக்கு தான் இவ்ளோ மக்கள் இங்க இருக்காங்க. இப்ப ராமச்சந்திர பகவான்
கோயிலோட ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட பர்சனல் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே வெடிச்சிக்கலாம். ஸோ இந்த காமன் ஸ்பாட் வந்து பெர்மிஷன்லாம் வாங்கி வச்சனால பப்ளிக் எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட பட்டாசு எல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் வந்து வெடிப்பாங்க. அதையும் தாண்டி கோவில் நிர்வாகமே வந்து வர மக்களுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பார்க்லர்ஸு அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட் எல்லாமே கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெடிக்கிறது தான் இங்கே சந்தோஷமே. நமக்கு லிமிட்டட் டைம் தாங்க, ஒரு மேக்ஸிமம் 1 ஹவர்க்குள்ளார நம்ம வெடித்து முடிச்சிடணும். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம வந்து லைக் குயிக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு வந்த எல்லா பட்டாசும் டக்கு டக்குன்னு வெடிச்சிட்டு இருக்கோம். இருக்கலையே இன்னைக்கு நம்ம ஆத்விக் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த ஃபயர் ஒர்க்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ வளர வளர சுத்தமாக பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் பாட்டுக்கு எல்லா பட்டாசும் அவனே வந்து இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணி வச்சிட்டு இருக்கான். அவ்வளோதாங்க, இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட செமையாக பட்டாசுலாம் வெடிச்சு பயங்கரமாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Till then, bye.